Hello students, நான் உங்கள் திருவாசகம். So now பார்க்குறதுனா chapter 1 11th maths sets relation and functions exercise 1.3 question number 19. Question is the formula of converting from Fahrenheit to Celsius temperature is y equal to 5x by 9 minus 160 divided by 9. So find the inverse of this function and determine whether the inverse is also function அப்படினு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் நம்மளை பார்த்து அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், எஃப் ஃபங்க்ஷன் எப்படினோ எக்ஸ் டு ஒய்ன்னு கண்டு மாற்றணும். இப்போ ஜி ஃபங்க்ஷன் இருந்தால் ஒய் டு எக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபாகோட ஐடென்டிட்டினா ஒய் ஐடென்டிட்டி ஒய் அப்படின்னு கண்டிஷன் வரணும். அதே மாதிரி காஃப் ஜி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி எக்ஸ். ஸோ ரெண்டும் சேர்ந்து தான் பைஜெக்ஷன். And then finally f and g வந்து inverse to each other, ரெண்டுமே inverse each other. So first solution, so given function y equal to 5x divided by 9 minus 160 divided by 9. இதில் இருந்து y equal to x நம்ம கண்டிஷன் சேஞ்ச் பண்ணோம். இப்போ y இப்போ 9 வந்து காமனாக எழுதிக்கலாம். So 5x minus 160. So 9 வந்து லெஃப்ட் கொண்டு வரலாமா, லெஃப்ட் கொண்டு வரும்போது 9y equal to 5x minus 160. அகைன் 160 லெஃப்ட் கொண்டு வரும்போது நம்ம x தானே ஃபைண்ட் பண்ணோம். அப்போ 5x மட்டும் வச்சுட்டு 9y plus 160 x equal to 9y plus 160 divided by 5. So x value find out பண்ணுவோம். இதிலிருந்து தான் இது வந்து g of y. g of y equal to first f of x g of y. g of y function வந்து 9y function y plus 160 divided by 5. So g of y. So condition வந்து inverse function வந்து 1 to 1 வந்து each other ன்னு சொல்லிருக்காங்க இல்லையா. அப்போ f inverse equal to 9x plus 160 divided by 5 inverse function. g inverse equal to f inverse. ஸோ அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும் நம்ம இதுனா ஃபாக் கண்டுபிடிக்கணும். ஃபாக் ஆல்ரெடி எழுதிக்கலாம். ஃபாக் வந்து y இருந்தால் ஐடென்டிட்டி y கண்டுபிடிக்கணும். காஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி எக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். இதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபாக் ஆஃப் y f of g equal to y f of g of y. So g of y value என்ன, f of g of y find out பண்ணிருக்கோம் 9y plus 160 divided by 5. So இது வந்து g of y. So இப்போ f of x, so x இடத்துல இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ xனா 5 into 9y plus 160 divided by 5 minus 160 whole divided by 9. ஸோ இதிலிருந்து 5 கேன்சல் பண்ணலாமா. ஸோ 5 கேன்சல் பண்ணலாம். அதே போல் ப்ளஸ் 160 மைனஸ் 160. ஸோ இந்த 9 இது y எல்லாமே கேன்சல் ரிமூவ் ஆச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது, y மட்டும் இருக்குது. இப்போ ஏன்னா ஐடென்டிட்டினா f of g y வந்து ஐடென்டிட்டி y கிடச்சிருக்கு. அடுத்தது காஃப் கண்டுபிடிக்கும் g of f இன்ட்டு எக்ஸ். இப்போது g of f of x. So f of x function தெரியும். g of f of x function 5x minus 160 divided by 9. இது வந்து f of x உடைய ஃபங்க்ஷன். இதிலிருந்து g of x கண்டுபிடிக்கிறோம். g of x. ஸோ g of x னா x இடத்துல இந்த வேல்யூ அப்ளை பண்ணணும். நைன் 5x minus 9y y இடத்துல இந்த g of y function 160 divided by 9 minus so plus 160 whole divided by 5. ஸோ இங்கே 9 கேன்சல் பண்ணிடலாம். அதே போல் 5 டினாமினேட்டரில் 5 16 plus 160 minus 160 கேன்சல், ரிமைனிங் x மட்டும் இருக்குது. ஸோ x. ஸோ இது என்ன பாயிண்ட்டு, g of f into x. ஸோ ஐடென்டிட்டி x கிடச்சிருக்கு. ஸோ மேலே ரெண்டுமே x and y கிடச்சினா இது என்ன சொல்லலாம், இட் இஸ் a
It is a bijection. இப்போ இன்வெர்ஸ்னு சொல்லிங்களா என்ன சொல்ல g equal to f inverse is also function. It's also function அப்படி சொல்லியாச்சு. அடுத்து ஃபைனலி g and f also bijection function. ரெண்டுமே நமக்கு என்ன இருக்குது கண்டிஷன் படி காஃப் வந்து y and fog வந்து fog y காஃப் x. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் bijection. ஃபைனலி g and f are bijection அப்படின்னு சொல்லலாம். bijection function. அந்த இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்குன்னா g and f are inverse function each other. Thank you.